Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. சினிமாவுடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். விஜய் ஸ்ரீ இயக்கத்தில் மோகன், அனுமோல், யோகி பாபு, ராஜேந்திரன் இவங்களோட நடிப்பில் ஹரா படம் இன்னைக்கு தேட்டர் ரிலீஸாக இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட போய் படம் எப்படி இருக்குன்னு கேட்போம். அப்பா மகளுக்கு உண்டான ஒரு பாச பிணைப்பு. ஆனால் நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அதாவது இது வரைக்கும் மோகன் சார் நடித்த படத்துல வித்தியாசமான படம். சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இனிமேல் வர்ற எந்த ஹீரோவுக்கும் போட முடியாது. அவரை ரசிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். மோகன் சார் கம்பேக்கு. அவர் இவ்வளோ ஃபைட் பண்ணி யாரும் பார்த்ததில்ல. இந்த படத்தில் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் படம். இது ஆரா படம். மோகன் சார் உண்மையிலே சொல்கிறேன், இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. வேற லெவலில் சென்டிமெண்ட்டாக இருக்குது. அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள சரியான சென்டிமெண்ட் சீனு. பாடல்களை விட பிஜிஎம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ரஜினி சாருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்களோ அது மாதிரி மோகன் சாருக்கு பிஜிஎம் சிறப்பாக போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாரும் ஒருக்க பார்க்கலாம் தியேட்டரில். ஃபைட்டிங் நல்லா இருக்கு. ஆக்ஷன், அதாவது இது வரைக்கும் மோகன் சார் படம் நாங்கள் எல்லா படமே பார்த்துருக்குறோம். அவரோட ஆரம்பகால படங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் அவருக்கு எந்த படத்தில் இல்லை. அவர் லுக்கு செம லுக்கு இருக்கு. நல்லா இருக்கு படம். தியேட்டரில் பார்க்கலாம். இல்லை, அதாவது மோகன் சார் அந்த லவ்வபிள் கேரக்டர் அவர் மாதிரி எந்த ஹீரோவுமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ படம் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் படிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு மகளோட ஒரு நல்ல தந்தையாக ஒரு கதை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு கதை. அதை ரொம்ப நாளைக்கு பிறகு நடிக்கிறாரு. இதுக்கு பிறகு அவருக்கு வர்ற அந்த விஜய் சார் படம் கோட்டெல்லாம் நடிக்கிறாப்புல. இனிமேல் அவருக்கு கம்பேக்காக தான் இருக்கும். இந்த படம் மோகன் சாருக்கு திருப்பி அவரோட ஆடியன்ஸுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். ஏங்க 90s கிட்ஸு 2K கிட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. படம் நல்லா இருந்தால் யார் வேணாலும் பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த ஹீரோ, இப்போல்லாம் ஹீரோ கூட முக்கியம் கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்குறாங்க. மோகன் சாருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இல்லை, எல்லாம் இந்தியா முழுக்க ஆள் இருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மோகன் சார் அப்போ பார்த்தீங்கன்னா டப்பிங் நம்ம எஸ்.என். சுரேந்தர் சார் பேசியிருப்பாங்க. இப்போ அவர் டப்பிங் அவரே பேசியிருக்காரு. அனுமோல் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா சென்டிமெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அப்பா பொண்ணுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் இது நல்லா இருக்குது, வந்திருக்கு. இது காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது. மொட்டை ராஜேந்திரன் சீன்ஸ் வரும்போது நல்லா காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது. யோகி பாபு பண்ணியிருக்காரு. இதில் அதில் ஒரு சீன் வந்தாலும் நல்லா பண்ணிட்டு போயிருக்காரு அவர். இப்போவும் லவ் ஹீரோ தான் சார் எங்களை பொறுத்த வரைக்கும். அதில் கொஞ்சம் ஆக்ஷன் அவ்வளோதான். நாங்கள் அவரை எப்போவுமே லவ் ஹீரோவாக தான் சார். இன்னி வரைக்கும் அவர் இளமை மாறாமல் அப்படியே தான் இருக்காருன்றதை நாங்கள் பெருமையாகவே சொல்லிக்கிறோம். ஒரு டைம் த்ரில்லிங்காகவே இருக்குது. லாஸ்ட்டில் தான் அந்த எதுவுமே புரியாமல் இருந்தது. லாஸ்ட்டில் கதை புரிய வரும்போது தான் இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்கலாம். சூப்பர் படம், சூப்பராக இருக்குது. அதாவது பெண்களுக்கான படம். தன்னோட மகளை இழந்துட்டு அவர் தேடுறப்ப நிறைய அநியாயமும் அக்குறமும் நடக்குது. ஏன்னா மாத்திரையில் போலியாக இருக்குது. பெண்களை கடத்திட்டு கொண்டு போய் விற்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் தூக்கிட்டு அவங்களோட பாணியிலேயே அகிம்சை வழியில் தண்டனை கொடுக்குறாரு. ஹரா படம் பார்த்தேன். படம் சூப்பராக இருக்குது. அதாவது இது வரைக்கும் அவர் காதல் நாயகனாக பார்த்துட்டு இருந்தோம் 80ஸ்ல எல்லாமே. இனிமேல் அவர் ஆக்ஷன் ஒரு கிங் சொல்கிறது ஆக்ஷன் கன் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. செல்லாதேவா என்னாலும் என் பொன்வானம் தான் அப்படின்னு அந்த பாட்டு பாடுவார் இல்லையா? அந்த பாட்டு பாடுற மாதிரியே கேக்கு வெட்டி மக்களோட இந்த படத்தை பார்த்துருக்காரு. வழியில் நம்ம அகிம்சையை பார்த்துருப்போம் இல்லையா? இது ரத்தமே இல்லாமல் அவங்களுக்கு சுகரா இந்த ஜிலேபி சாப்பிட்டு சாவு, உனக்கு ப்ரெஷரா இந்த அப்பளம் சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. புதுவிதமான ஒரு புது கதை தான். நீங்களாம் வந்தீங்க பாரு கேக்கு வெட்டுறப்ப, அப்பயே நீங்களாம் நல்லா இருப்பீங்கடா. போடா, நல்லா இருப்போம். யாரு அனுமோல்? ஹீரோயினி சூப்பர். ஓகேவா? பாட்டு 2 பாட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம பாட்டு பார்க்குறப்ப 1 மில்லியன் போயிருந்துச்சு இல்லையா? பாட்டு நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஓகே. காமெடி மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல் வெற்றி மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இன்னும் அவரை இனிமேல் காதல் நாயகனாக பார்த்தவங்க எல்லாமே ஆக்ஷன் கிங்காக ஆக்ஷன் கன்னாக பார்க்கணும்னு யோசிக்கிறேன். இனிமேல் மோகன் சார் மோகன் சார் பேரில் மோகன் அப்படின்னு இனிமேல் வளம் வருவார். அதிக படங்கள் வெற்றி படங்கள் பண்ணணுன்றது பார்த்து படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு அப்பா ஒரு பொண்ணு சென்டிமெண்ட்டான ஒரு கதை. பொண்ணு மேலே பாசம் இல்லாத அப்பாவும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பாசம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அப்பா மேலே பாசம் இல்லாத பொண்ணுங்களுக்கு அதிக பாசம் வரும். பாட்டு வேறு லெவலுங்க. மகளே சாங்கு வேறு லெவலு. அதுக்கப்புறம் படைத்தலைவன் சாங்கும் இன்னும் சூப்பராக இருக்குது.
கதைகளை நல்லா கொடுத்துருக்காரு. விஜய் ஸ்ரீ டைரக்ட் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இதே மாதிரி பல படங்களை வந்து டைரக்ட் சார் கொடுக்கணுன்றது என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு தகப்பனும் இந்த குடும்பத்தோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு படம். ஒரு சின்ன வித ஆபாசம் கூட கிடையாது சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எல்லாருமே குடும்பமாக வந்து எத்தனை ஷோவுன்னா பார்த்துட்டு போகணுன்றது தான் எங்களோட ஆசை. இருக்கு சார், கொஞ்சம் இருக்கு. பாட்டுலாம் அருமையாக இருக்குது சார். அவருக்கு வந்து படம்னாலே மோகன் சார் படம்னாலே பாட்டு இல்லாமல் இருக்காது இல்லையா? மைக் மோகன்ஸ், அதுக்காக தானே வந்தது அந்த பேரே. ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு நிறைய நடிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் சார். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான். பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு ஃபாதர் டாட்டருடைய படம் இது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இது முக்கியமாக. ஸோ பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒரு அப்பா பாசம் உள்ள எல்லா மகளுக்கும் இந்த படம் ரொம்ப சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் ரொம்ப டெடிகேட் பண்ணுறோம் இந்த படத்தை. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிள்ளைங்களை ஒரு அப்பா எந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதும், ஒரு பெண் குழந்தைகள் தன் தகப்பனை எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கன்றதும் இந்த படத்தில் தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. மோகன் சாரோடைய ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மோகன் சாரை பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. மோகன் சார் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. இவ்வளோ நாளாக மைக் மோகன் சாராக இருந்தார். இப்போ வந்து மாஸ் ஹீரோவாக தர டிக்கெட்டாக கலக்கியிருக்காரு. நல்ல ஸ்டண்ட் சீக்வன்ஸு, நல்ல பப்ளிக் யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ், ஃபேமிலியோடு பார்க்கலாம். அடுத்த சீன் என்னன்னு கெஸ் பண்ணாத அளவுக்கு டைரக்டர் சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லா சாங்கும் நல்லா இருக்குது. எங்கேயுமே கதை லேக் ஆகலை. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. மோகன் சார் வந்து 25 வெள்ளி விழா நாயகன் பேர் எடுத்தவர். ஏன் பேர் எடுத்தாருன்னா அந்தளவுக்கு வந்து கதையை செலக்ட் பண்ணுவார், டைரக்டரை செலக்ட் பண்ணுவார், ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுவார். அப்படி செலக்ட் பண்ணதுனால தான் வெள்ளி விழா நாயகன் பேர் எடுத்தார். ஆனால் 40 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு கதையை செலக்ட் பண்ணுறாருன்னா அவர் சாதாரணமாக செலக்ட் பண்ண மாட்டார். அதே மாதிரி இந்த கதை அவர் நினச்ச மாதிரியே சூப்பராக இருக்குது. பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆதவன் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு, கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி சாரும் பண்ணியிருக்காரு, யோகி பாவும் பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு மொட்டை ராஜேந்திரன். பப்ளிக் வந்து நல்ல தாராளமாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். எந்த வித டிஸ்பாயிண்ட் இருக்காது. சூப்பராக இருக்குது. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.